நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன். வணக்கம். தமிழகத்துல பெரும்பகுதி வறட்சி பாதிப்புல உள்ளாகி இருக்கிறது. இன்றைக்கும் கூட அமைச்சர்கள் பல இடங்களுக்கு வறட்சி பாதித்த இடங்களை பார்க்க போயிருக்கீங்க. நீங்களும் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பல இடங்களை பார்த்திருக்கீங்க. முதல் கட்டமாக இந்த வறட்சியில உங்களுடைய பார்வையில் அனுபவத்துல என்ன விதமாக இதை பதிவு செய்ய பாருங்க. முதல் முறையாக இப்போ இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் ஒரு மாநிலம் தந்தது தமிழகத்தில். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையில் இயங்கிய ஆட்சி, சென்ற ஆட்சியில் பண்ணோம். இப்போவும் உங்களுக்கு தெரியும், வறட்சி தாக்க துவங்கி திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 52% லெஸர் ரெயின்ஃபால். இப்போ சென்ற வருடத்தை கம்பேர் பண்றப்போ அதனுடைய மழை அளவை விட குறைஞ்சிருக்கு. சராசரி மழை அளவு சென்ற வருஷம் இருந்ததுல இந்த வருஷம் 52% குறைஞ்சிருக்கு. நவம்பர்லயே இந்த பிரச்சனை இருந்தது. ஆனா அது தீரும் முன்னே உங்களுக்கு வார்தா தாக்கியது. எப்படி வார்தா புயல்ல தாக்கப்பட்டது, அந்த ஃபார்மர்ஸுக்கும் மீனவர்களுக்கும் 500 கோடி ஃபண்ட்ஸை முதல்ல நம்ம அலாட் பண்ணிட்டு, அதே நேரத்தில் 1898 கோடி மத்திய அரசாங்கத்தில் கேட்டோம். நிலைத்த கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்காக 20,000 கோடி கேட்டிருக்கோம். இது எல்லாமே இப்போ நம்ம டிராட்டுக்கும் வறட்சிக்கும் இந்த முயற்சிகள் நடக்கின்றன. வார்தாக்கு நீங்க சொன்ன மாதிரி தமிழக அரசாங்கம் முதல் கட்டமாக ஒரு நிவாரண நிதி அறிவிச்சிருச்சு. மத்திய அரசு கொடுக்கறது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம்னு. ஆனால் வறட்சியில விவசாயிகள் மரணிக்கிற இந்த சூழல்ல தமிழக அரசாங்கம் அப்படியான எந்த முடிவையும் ஏன் எடுக்கல? அதை கொஞ்சம் குயிக்காக அசஸ் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த முதற்கட்ட அசஸ்மெண்ட் நேரடியாக அதிகாரிகள் அமைச்சர்கள் இருவரும் இணைந்து நேராக போய் பார்த்துட்டு இருக்கோம். விவசாயிகளின் நல்வாழ்வை இதயத்தில் வைத்து உண்மையிலே செயல்படுற அரசாங்கம் எங்கள் அரசாங்கம் நம்புகிறேன் நான். அதனால இந்த இதில் வேகம் என்பது எவ்வளோ முக்கியமோ அதை கூட ரொம்ப அதிகமான முக்கியம் சரியான அசஸ்மெண்ட் பண்ணுறது. இன்னைக்கு கள ஆய்வுன்றதே ஒரு புது மாடல்ல பண்ண சொல்லியிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக ஒரு கள ஆய்வு அப்படிங்கிறாரு திரு ககன்தீப் சிங் பேடி. அதுக்காக தான் நாங்க முயற்சி பண்ணோம்ன்றாங்க. இதெல்லாம் நீங்க செய்யலாம். நம்ம ஸ்டடி பண்ணி செய்ய வேண்டியிருக்கிறது, தீவிரமா பண்ண வேண்டியிருக்கிறது தான். ஒரு பக்கம் வறட்சியினால பாதிக்கப்பட்டு விவசாயிகளுடைய மரணங்கள் நடக்கின்றன அப்படிங்கிற சூழல்ல இந்த அறிவியல் பூர்வமான கள ஆய்வுகள் எல்லாம் முடியறதுக்கு நாள் எடுக்கிறதை விட உடனடியா ஒரு தீர்வு அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் இல்லையா? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் நான் நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிஎம் அவர்கள் இதுக்காக அவ்வளவு ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் போட்டு அவரே நேரடியாக சென்று பல இடங்களையும் கண்டு இந்த முடிவுக்கு வெகு விரைவில் வந்துருவாங்க. இதுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாதிப்பு வித்தியாசமா இருக்கு. அதுதான் நான் சொன்ன விஷயம். டெல்டால இருக்கிற பாதிப்புக்கு காரணங்கள் வேறு, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பாதிப்புக்கு இருக்கிற காரணங்கள். சராசரி மழை அளவை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது. தமிழகத்தில் 62% குறைவாக இருக்கிறது. இந்த 3 மாவட்டங்கள்லயும், குறிப்பாக காஞ்சி திருவள்ளூர்ல கடல் நீர் உள்வாங்கி வர்றதுனால இருக்கிற ஒரு பிரச்சனை, அது கூடுதலா இருக்கிற பிரச்சனை, அடிஷனலா வருது. அது வார்தானால வர்ற ஒரு விஷயம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடக்கு பல இடங்கள்ல. இதை இப்ப இந்த ட்ரூத் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. அதாவது கள ஆய்வு, உண்மை கண்டறிதல். அதுக்கு ஒரு கட்டமைப்பு மத்திய அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்கு. இப்போ என்னெல்லாம் நீங்க அதில் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி, அதை எத்தனை ஸ்டேஜில் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. வெகு விரைவில் 2 நாட்கள் கள ஆய்வு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, குறைந்தபட்சமா எல்லாருக்கும் புரியுறது, வறட்சி அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான பரிந்துரை என்ன? வறட்சி மாநிலமா அல்லது மாவட்டமாக அறிவிக்கிறதுக்கு 50% குறைவாக மழை அளவு இருந்தாலே வறட்சி மாவட்டம் அறிவித்திடலாம். இன்னைக்கு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்கிற சர்வேலேயே 62%. 26 மாவட்டங்கள் 50% குறைவான மழை அளவு. அப்போ உடனடியா இதுக்கான ரிலீஃப் ஃபண்டை கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு டீடைலா வேணாலும் ஆய்வு பண்ணலாம். அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கத்தோட கட்டமைப்பு படி இது ஒரு காரணின்றாங்க. இன்னும் 4 காரணி அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முறையா பண்ணாம என்னெல்லாம் காரணி கேட்கறாங்க? இப்ப அந்த வாடிய பயிர்கள் அப்படின்றதுக்கு பால் பிடித்து நிற்கும் கதிர்கள் பதராக மாறுகின்ற ஒரு காலகட்டம். அதுல சில கட்டமைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், டிராட் ரிலீஃப் லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்தப்ப பெருசா மத்திய அரசாங்கத்துக்கு நமக்கு சப்போர்ட் வரல. அந்த டயத்துல ஓகே, இந்த முறையும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா நமது நிதிநிலையும் ரொம்ப நல்லா இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாதங்களாக வருமானம் அனைத்து மாநிலங்களிலுமே விழுந்திருக்கு. டிமானிட்டைசேஷனால பெரிய அளவு தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு பெரிய இழப்பு இல்லை. உங்களுக்கு இப்போ நம்ம சர்வீசஸும் அவங்க நல்லா இருந்ததானே நமக்கு வரும் பணம். உங்களுக்கு நான் அறிந்த வரையில் நவம்பர் டிசம்பர்ல இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த டேட்டாவை ஷேர் பண்ணாங்க.
பெரிய அளவுக்கு வந்து மாநிலங்களின் வருமானத்துல இழப்பு இருக்கு. ஒரு 5-6% போல சென்ற வருடத்தை விட குறையும் என்பதுதான் கணிப்பு. பண மதிப்பிழப்பு விவகாரம் தான் இந்த வருமானம் குறைவுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணங்க. அது ரொம்ப முக்கியமான காரணம்னு எல்லாருமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் வாக் அவுட்டே பண்ணாரு ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருந்து. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடு மூலம் 48,000 கோடின்னு அசஸ் பண்ணியிருந்தாங்க ஜிஎஸ்டியில். இப்போ இந்த டிமானிட்டைசேஷனால எஃபெக்ட் வந்து 80,000 கோடி வரைக்கும் அந்த இழப்பீடு உயரும் என்று இன்னைக்கு கணித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து பெரிய தாக்கம். இந்த நேரத்தில் வந்து நம்ம முன்போல் புரட்சி தலைவி அம்மா அந்த முடிவு அந்த டயத்தில் எடுத்தப்போ இழப்பீடு வந்து நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தை அப்ரோச் பண்ண வேஸ் அண்ட் மீன்ஸ் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அரசாங்கத்தாலேயே முடியாத போது சாமானியர்கள் நிலையை நீங்க யோசிச்சு பார்க்கணும். டிமானிட்டைசேஷன் எஃபெக்ட் வந்து அரசாங்கத்திற்கு இருக்கும்போது விவசாயம் செய்கிறவர்களுக்கு, குறிப்பாக விவசாய தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வந்து பெரிய அளவிற்கான நெருக்கடி உருவாயிருக்கு. அப்போ அரசாங்கத்தினுடைய கடமையாக முதல் கட்ட ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்ல. என்ன இயலுமோ அதை கொடுக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசாங்கம். உங்களுக்கு இத்தனை நலத்திட்டங்கள் எல்லாமே ஒரு சோஷியல் வெல்ஃபேர் மெஷர் தான், சோஷியல் செக்யூரிட்டி மெஷர் தான், சமூக பாதுகாப்பு இல்ல. அந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல இப்படியான மரணங்கள் நடக்கிறதுங்கிறதே நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது? அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இதை பொறுத்த வரைக்கும் விதர்பாவை கம்பேர் பண்ண விரும்பல, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ண விரும்பல. ஒரு உயிர், ஒரு விவசாயியின் உயிரோ தொழிலாளியின் உயிரோ யாரோட உயிரினோ, ஒரு உயிர் அரசின் கொள்கைகளினால், அரசின் உருவாக்கிக்கிற அந்த கட்டமைப்பினால் அந்த உயிர் இழக்கப்பட்டது என்றால் முழு பொறுப்பு எடுக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மரணம் என்பது நீங்க சொன்ன கணக்குப்படியே 60 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட NHRC 106 பேர்னு சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதே NHRC அந்த 106 பேர் நமக்கு கணக்கு கொடுக்கறாங்க, விதர்பாக்கு அது மாதிரி 10 மடங்கு கணக்கு கொடுக்கறாங்க. அதனால வந்து தயவுசெய்து நீங்க இந்த விஷயத்தை அரசியலாக நாங்க பார்க்கல. இல்ல, இது அரசியலாவும் பார்க்கல. என்னுடையது வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரால இவ்வளவு எண்ணிக்கை இருக்குது, கர்நாடகால இவ்வளவு எண்ணிக்கை இருக்கு, அதனால அந்த எண்ணிக்கையோட ஒப்பிடும்போது தமிழகத்துல குறைவுன்னு சொல்லி நம்ம திருப்தி அடைய முடியாது. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு உயிர்னாலும் பெரிய விஷயம். அதே விவசாயத்தினால போறது இல்ல. இங்க பாருங்க, விவசாயி தற்கொலை என்பதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா விவசாயி தற்கொலை நீங்க 106 பேர்னு சொல்ற நேரத்துல தமிழகத்தில் நடந்த தற்கொலைகள், ட்ரேடர்ஸ் தற்கொலை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, சமுதாயத்தின் பல அங்கங்களும் இவ்வளவு தற்கொலை அப்படின்னு வருது. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் இருக்கும் மாநிலங்கள் இதுன்னு டேட்டா கொடுக்கறாங்க. தற்கொலைக்கான காரணங்கள் என்ன, இது என்ன ஸ்கேல்ல இருக்கு, இதை பார்த்து தான் நீங்க வந்து ஒரு பாலிசி ஜட்மெண்ட்டுக்கு வர முடியும். இப்போ வந்து குயிக்கா நம்ம ஓகே ஒரு வறட்சி இருக்கு, வறட்சிக்கு நிவாரணம் கொடுக்கணும், இல்ல ஒரு டீடைல் ஸ்டடி கட்டாயம் தேவைப்படுது, அதை நம்ம மாற்று கருத்தே இல்ல. ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு தேவைப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி மாவட்டத்துக்கு மாவட்டம் இது வேறுபடுகிறது, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் எல்லா இடத்துலயும் இருக்கிறது பொதுவான ஒரு பேஸ் வந்து வறட்சிங்கிறது. வறட்சியில இன்னைக்கு வந்து நான் பல இடங்களுக்கு நேரில் பார்த்ததுல, நாகப்பட்டினம் ஆகட்டும், திருவாரூர் ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், பல இடங்கள்ல, குறிப்பா நாகப்பட்டினத்துல எல்லாம் 1 ஏக்கருக்கு 1 படி நெல் கூட வராது அப்படிங்கிற சூழல். அங்க அமைச்சர்களும் நேர்ல போய் ஆய்வு செய்தவர்களும் இன்னைக்கு சொல்றாங்க, திரு OS மணியன் உள்ளிட்டவர்களே சொல்றாங்க 100% இங்க வந்து நெல் பொய்த்து போயிருக்கிறது, விவசாயம் பொய்த்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவ்வளவு எல்லாம் தெரியும் போது அவங்களுக்கு ஏற்கனவே கடன்லையும் உள்ள மன உளைச்சலையும் தான் அந்த உயிருக்கு போராடுற ஒரு சூழல். இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த டிமானிட்டைசேஷன் எஃபெக்டும் நேர்ல வந்துச்சு. நாகையில் இருக்கிற இந்த விவசாய கூலி தொழிலாளர்கள், இங்க விவசாயம் கிடைக்கலன்னு திருப்பூருக்கு போனவங்க அங்கேயும் வேலை இல்லைன்னு திரும்பி வர்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற நிறுவனங்களும் இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு வேலை கொடுக்கலன்ற. இப்ப இப்படியான காலகட்டத்தில் அரசாங்கம் உடனடியே ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்கணும்ல. இந்த கமிட்டி போனதே லேட், ரொம்ப காலதாமதமான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லப்படுற விமர்சனத்தை நம்ம முழுமையா மறுக்க முடியுமா? இந்த ஒரு மாதத்தில் புதிய அரசாங்கம் பொறுப்பெடுத்த திரு OPS அவர்கள் தலைமையின் கீழ் நாங்கள் பொறுப்பெடுத்த ஒரு மாதத்தில் அநேகமா இந்த அரசாங்கம் கண் துஞ்சாமல் 24/7 சொல்ற அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்றது எல்லாரும் ஒத்துக்க. வார்தால அதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. வார்தா புயலின் போது உடனடியாக அரசாங்க களத்தில் நின்னது நீங்கள் உட்பட அமைச்சர்கள் எல்லாருமே போனீங்க. 4-5 நாட்கள்ல ஒட்டுமொத்தமாக எல்லா ரிலீஃபும் வந்துருச்சு. அந்த ரிலீஃப் இது வந்து அர்பனா இருக்கு, சென்னையை ஒட்டி இருக்குங்கிறதுனால உடனடியான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த இழப்புகள் பெருசா நமக்கு வந்து பார்வைக்கு வராம போயிருச்சாங்கிற கேள்வி. கண்டிப்பா இல்ல, அரசாங்கத்துடைய பார்வைக்கு கண்டிப்பா இது வந்திருக்கு. எல்லாரும் களத்துல நிக்கிறோம். 2 நாட்கள் இந்த வேலை முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
நம்மால் என்ன இயலும் என்ற கேள்வியை வந்து முன்வைக்க விரும்புகிறேன். அந்த நேரத்தில் இருந்த சிச்சுவேஷன் வேற, இந்த நேரத்தில் இருக்கிற சிச்சுவேஷன் வேற. ஒரு அரசாங்கத்துக்கு வேஸ் அண்ட் மீன்ஸ்ன்றது மிகப்பெரிய விஷயம். இப்போ வேஸ் அண்ட் மீன்ஸில் நமக்கு ஜனவரியில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற. மறந்துடாதீங்க, உங்க பட்ஜெட்டுடைய சைக்கிளோட கடைசி டயத்துக்கு வந்துட்டீங்க. February 1 மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட், நம்ம பட்ஜெட் அதுக்கப்புறம் வரப்போகுது. இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம். உங்க பப்ளிக் ஃபினான்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நினைத்த போல் முடிவுகள் கூட எடுக்க முடியாது. வேஸ் அண்ட் மீன்ஸ் வந்து அவங்ககிட்ட வாங்கணும், மத்திய அரசாங்கத்தில் நம்ம வாங்கணும். நம்மகிட்ட இருக்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து எவ்வளவு டிரா பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். அதனால அதோட இது இந்த பிரச்சனையுடைய தாக்கம், இந்த வறட்சி நிவாரணம் போன மாதிரி கொடுத்தா என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஒரு 1000 கோடி கொடுக்க வேண்டி இருக்குங்க. அந்த ரேஞ்சில ஒரு ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்டா நீங்க நிறைய விஷயங்களை சொல்றீங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிதிநிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம பேசுறோம். டிமானிட்டைசேஷன் எஃபெக்ட், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கிற விவசாயிக்கு தெரியாது. அவங்களால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, அல்லது அவர்களுக்கு இதெல்லாம் காரணம் காமிச்சு நம்ம இதை தள்ளி போடவும் முடியாது. அதுதான் அரசனுடைய முக்கியமான கடமை. இந்த 2-3 நாட்கள்ல அமைச்சர்கள் வந்து விவசாயிகளை பார்க்கிறப்போ மெயினா என்ன சொல்றோம்னா, அம்மா இருந்தப்போ என்ன செய்வாங்களோ அதை செய்வோம், அந்த உறுதியை மட்டும் தான் கொடுத்துட்டு வரோம். அவங்க அதுல சாட்டிஸ்ஃபை போறாங்க. இதனால அரசியல் லாபம் அடைய எதிர்பார்க்க இருக்கிற திமுக போன்ற கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குன்றது மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அவங்க திகைத்து நிற்கும் அளவுக்கு இந்த இழப்பீடுகள் செயல்படுத்தப்படும். எதிர்கட்சிகளுடைய அரசியல் ஒரு பக்கம் வைக்கிறேன், நான் அதை பத்தின கேள்வியும் கேட்கிறேன். ஆனால் குறைஞ்சபட்சமா விவசாய சங்கங்களுடைய தலைவர் திரு PR பாண்டியன் உள்ளிட்டவர்கள்லாம் நேரில் வந்து அவங்க போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. 5ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சர் அழைத்து பேசினார். அதுக்கு பிறகுதான் போராட்டத்தை தள்ளி வச்சிருக்காங்க தற்காலிகமாக. அவங்க அதுக்கு முன்னாடி சொன்னதே கூட ஒரு ஆறுதல் வார்த்தையே சொல்லுங்க போதும், அந்த ஆறுதல் வார்த்தையில இந்த மரணங்கள் தடுக்கப்படும் அப்படின்னாங்க. அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஏன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கறதுல டிலே இருந்துச்சு? விட இது நாங்க என்ன செய்யறோம், இன்னைக்கு 19 இடங்கள்ல நானும் பெஞ்சமின் அமைச்சர் அவர்களும் சென்று சந்திக்க போது குறைந்தது ஒரு 1000 விவசாயிகளை பார்த்திருப்போம். அவங்ககிட்ட ஆறுதல் வார்த்தை மட்டும் இல்ல, அவங்க பாக்குறாங்க நாங்க அங்க என்ன செய்யறோம், என்ன பாக்குறோம், என்ன கண்டிஷன்ஸ்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க பாக்குறாங்க. இந்த வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்க. அம்மா செஞ்ச அந்த நல்ல விஷயங்களை நாங்களும் செய்வோம், அந்த கருத்தை நாங்க சொல்றப்போ ஃபிளஷ் அண்ட் பிளட்ல நாங்க போய் சொல்றப்போ அதுக்கு இருக்கிற அக்செப்டன்ஸ் பெரிய அளவுல இருக்கு. அதுதான் இந்த 2 நாள் 3 நாள் சாதிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க, மறுக்கவே இல்ல. 2 மாதத்துக்கு முன்னாடி திருத்துறைப்பூண்டில முதல் மரணம் நிகழ்ந்த போதே அரசாங்கம் உடனடியா விழித்துக் கொண்டிருந்தால் குறைந்தபட்ச அரசாங்கம் நமக்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கும்ல. பாருங்க, திருத்துறைப்பூண்டி மரணத்தை பற்றி நீங்க சொன்ன விஷயம் கண்டிப்பா அந்த நேரத்திலும் அரசாங்கம் முழுதாக இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்கன்ற நிலையில கூட அமைச்சர்கள் யாரும் தங்களுடைய வேலைகளை கவனிக்காம இல்ல. அன்னைக்கும் காவிரிக்கான கூட்டம் நடந்தது. அவங்க மருத்துவமனையில் இருந்த போதே காவிரிக்கான கூட்டம் நடந்தது. அதற்கு பிறகு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நடந்தது. பொறுப்பு வந்து திரு O. பன்னீர்செல்வம் அவர்களிடம் கொடுத்து நிர்வாகம் நடந்தது. அப்படியான ஒரு நிர்வாகம் நடந்த சூழல்ல இதை கவனிக்காம விட்டுட்டோமேங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு அகில இந்திய பிரச்சனை. இதுல ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா நம்மால இதற்கு முட்டு கொடுக்க முடிந்தது ஓரளவுக்கு தான் நினைக்கிறேன். நம்மை மீறி நடக்கிற பல விஷயங்கள் இருக்கு. புதிய பொருளாதார கொள்கை, மத்திய அரசாங்கத்தோட கொள்கையோட தாக்கம் இதுல இருக்கு. இன்புட் காஸ்ட் மேல போயிருக்கு. லேண்ட்ன்ற ஒரு விஷயம் கமாடிட்டைஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்தை மீறிய விஷயங்கள். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதும் அங்க 1000 பேர் இறந்தாங்கன்னா இங்க வந்து நமக்கு அதை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சதுன்றது அம்மா ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நலத்திட்ட அப்ரோச் தான். இதை பெரிய எக்கானமிஸ்ட்லாம் சாய்நாத் முதற்கொண்டு இன்னைக்கு வந்து அதை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி வந்து தமிழகம் இந்த டயத்துல வந்து ஒரு புல்வார்க்கா நிக்குது இந்த கொள்கைகளுக்கு எதிரான அவங்க எழுதியிருக்கிறாங்க, பலரும் எழுதியிருக்கிறாங்க. நம்ம வந்து எந்த ஒரு விவசாயியும் பட்டினியோடு இருக்காங்கன்னு நான் சொல்லல, நிச்சயமா இல்ல. அது வந்து இன்னைக்கு விலையில்லா அரிசி இருக்கிறது, தொடர் அரசாங்கங்கள் அதெல்லாம் என்ஷூர் பண்றீங்க. ஆனால் இந்த மரணங்களுக்கு பின்னாடி இருக்கிறதுங்கிறது வெறும் பட்டினி மட்டுமே இல்ல, அவர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. வட்டி வாங்கி அந்த மன உளைச்சல். ப்ரொஃபசர் ஜனகராஜன் உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க இது வந்து அக்குமுலேட்டட் ஸ்ட்ரெஸ். இது ஒரே ஆண்டுல நடக்கல, நிச்சயமாக தொடர்ந்து இருக்கிற அழுத்தங்கள் காரணமாக இது நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த அழுத்தங்களை புரிந்து கொண்டு நம்ம வந்து அட்வான்ஸா இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கலாமே அப்படிங்கிற அந்த கேள்விதான் நிக்குது. இங்க பாருங்க, உளவியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை சாதிப்பதற்கு தான் இந்த 2 நாள் 3 நாள் உதவுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இதன் முடிவில் கண்டிப்பா ஒரு இழப்பீடு இருக்கும். அது எந்த அளவுக்கு அசஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ, எங்களால கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா கொடுப்போம் அரசாங்கத்து ரீதியில. வந்து
இதுல உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் விஷயம் என்ன நீங்க போகும்போது விவசாயிகள் என்ன மாதிரி அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? சில இடங்கள்ல வந்து அவங்க கோவமா பேசுற விஷயங்களை பாக்குறோம் விஷுவலா. அதற்கு பிறகு நீங்க பேசினதுக்கு பிறகு என்ன விதமான ரியாக்ஷன்? சரிங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. அம்மா பேரை சொல்லும் பொழுது அவங்க அக்செப்ட் பண்ற விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கு. இது புது அரசாங்கம்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சின்னம்மா என்ற ஒரு ஆளுமை கட்சிக்கு பொறுப்பெடுத்திருக்கு. கட்சிக்கு கட்டுப்பட்டதுதான் அரசாங்கம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கடைநிலை தொண்டனுக்கும் கூட தெரியும் இது வந்து சின்னம்மாவின் அரசுன்னு. ஓகே, அவங்க என்ன கேள்விகள் எழுப்புறாங்களோ அதுக்கு நாங்க பதில் சொல்ற ஒவ்வொரு விஷயமும், ஏன்னா ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற விவசாயி வந்து ஆட்சி அப்படின்னா ஒருத்தர் உருவகம் அம்மா சின்னம்மா அந்த மாதிரிதான் பாக்குறாங்களே தவிர அவங்க கட்சி இவங்க ஆட்சி எல்லாம் பிரிச்சு பார்க்க யாருக்கும் தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மாற்றத்தினால் முன்னால இருந்து இதெல்லாம் மாற்றப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கு. அது இல்ல, அதே கொள்கைகள் தான், அதே செயல்பாடுகள் தான் அப்படின்னு நாங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு இது வாய்ப்பா கிடைச்சிருக்குங்க. இல்ல, அரசாங்கம் இது பத்தி பேசல. இன்னொரு பக்கம் கட்சியாக கூட ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாம். அப்படி ஒரு ஆறுதலாக நாங்கள் இருக்கிறோம். எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க, இத்தனை விஷயங்களை குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, உடனடியா இதுல தலையிடணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இடதுசாரிகள் சந்தித்து ஒரு மனுவை கொடுக்கறாங்க, அமைச்சர்களை பார்த்து பேசுறாங்க. இந்த சூழல்ல ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சியாக இந்த கட்சி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும்ல? இல்ல, நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அறிக்கை என்பது இருக்கிற தாக்கத்தோட 32 அமைச்சர்கள் தெரு தெருவா போய் வயல் வயலா போய் கழனியா போய் அந்த மக்களை பார்த்து இன்னைக்கு நானும் பெஞ்சமினும் இன்னைக்கு 1000 பேரை சந்திச்சிருக்கோம்னா தமிழகம் முழுக்க குறைந்தது 30,000 விவசாயிகள் இன்னைக்கு சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். 3 நாள் இது நடக்க போகுதுங்கிறப்போ 1,00,000 பேரையாவது நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கிறது. இன்னொன்னு சப்ஸ்டாண்டிவா விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னால டெல்லியில வந்து அருண்ஜேட்லி முன்னால இந்த பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும்னு சொன்னப்போ 3 வாரத்துக்கு முன்னால் அண்ணன் OPS அவர்கள் சீஃப் மினிஸ்டர் அங்க போய் PM பேசின விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சப்ஸ்டாண்டிவான விஷயங்கள். அதனால வந்து சில தாக்கங்கள் உருவாயிருக்கு. அதிகாரிகள் லெவல்ல இன்னைக்கும் கூட தமிழ்நாடு ஹவுஸ்ல போனீங்க, அந்த GST வந்ததுல இருந்து வாரத்துக்கு 2 நாள் தமிழ்நாடு ஹவுஸ்ல இருக்கேன். ஒவ்வொரு அதிகாரிகளும் இண்டிபெண்டா வந்து அந்தந்த இடங்கள்ல சேஸ் பண்ணி ப்ராஜெக்ட மூவ் பண்ணிட்டு இருக்கிறத கண் கூட பாக்குறேன். ஏற்கனவே நாங்க கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போது கேட்ட தொகை என்பது வேறு, மத்திய அரசு கொடுத்தது ரொம்ப குறைச்சல். இப்ப வார்த்தாலையும் நாங்க அது மாதிரி கேட்டோம், இன்னும் அதுக்கான எதுவும் வராமலே இருக்கிறது அப்படின்னு. இப்போ மத்திய அரசு உடனே கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறதா, இல்ல அதுல என்ன பார்வை பாருங்க? இதுல முதல்ல வெள்ளம் ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து சென்னை வெள்ளங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சி, கடலூர் அந்த வெள்ளத்துல 1000 கோடி கமிட் பண்ணாங்க முதல்ல வந்து. இன்னும் அதுல 348 கோடி வரல. முந்தானத்தை அருண்ஜேட்லியை பார்த்து நானே பேசினேன் இதை பத்தி. CM கொடுத்த அந்த கோரிக்கைகளை அவங்க முன்னால வச்சு பேசுறப்ப அப்படியான்னு கேட்கிறாரு. அவர் வந்து இது வந்து ஒரு அரசுடைய மிஷினரிங்கிறது வந்து ரொம்ப கோரிக்கையே வரலங்கிறாரு. மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சொல்றாரு, தமிழ்நாட்டிலிருந்து இதுவரை வறட்சி குறித்து எந்த கோரிக்கையும் வரவில்லை அப்படிங்கிற. பாருங்க, ராதாமோகன் சிங் அவர் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஓகே, அங்க இருக்கிறாரு, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அக்ரிகல்ச்சருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் முந்தானத்து கூட இந்த கோரிக்கைகளை வார்தா பொறுத்த வரைக்கும் நாங்க முன் வச்சிருக்கிறோம். 1898 கோடி வறட்சி குறித்து இது வரைக்கும் வரலங்கிற. இல்ல, கொடுத்ததே வந்து என்ன வந்திருக்கு, வறட்சிக்கு வந்து இந்த கட்டமைப்புகள் போட்டாங்க சார். இந்த ட்ரூத் ஸ்டடின்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அதான் இன்னைக்கு எல்லாத்துலயும் போனீங்கன்னா எல்லா வயல்லையும் அந்த போர்டு இருக்கும், ட்ரூத் ஸ்டடின்னு கள ஆய்வு உண்மை காணும் முயற்சின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரூத்துக்கு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான அங்க வந்து ஒரு தேர்ட் பர்சன், அது அமைச்சர் லெவல்ல இருக்கவங்க போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு அதை கொடுக்கணுன்றதை ஒன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதிகாரிகள் லெவல்ல 2 லெவல்ல பண்ணணுங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் வார்தால என்னாச்சு, 1898 கோடி கேட்டோம், 500 கோடி நம்ம செலவு பண்ணிட்டோம். ஒரு பைசா கூட அவங்க அனௌன்ஸ் பண்ண கூட இல்லை. நிலையான கட்டமைப்புகள் உருவாக்குறதுக்குன்னு சொல்லி 20,000 கோடி கேட்டிருக்கோம் அந்த வார்தா புயல் வந்த காலகட்டத்தில். அதுல இன்னும் சத்தமே காணும். மறுபடியும் கேட்டோம், ஓப்பனா அவர் டைரக்டா வச்சு தான் கேட்டோம். 6 செக்ரட்டரிஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சக்திகாந்த தாஸ் உட்பட 6 செக்ரட்டரிஸோட 3 அமைச்சர்கள் முன்னால இருந்தாங்க. நாங்க நேரவே கேட்டோம், இது என்ன இதுன்னு சொல்லி. அப்படியா பாருங்க அப்படின்னு தான் சொல்றாரு தவிர அதுக்கு மேல அவரால் ஆன்சர் பண்ண முடியல. மத்திய அரசாங்கத்துக்கும் பெரிய கேஷ் கிரன்ச் இருக்கு. டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் தனியா உருவாக்குனதுல இருந்து எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இது டிசாஸ்டர் தானே இப்போ
இது டிசாஸ்டர் வறட்சி வந்து சிவியர் இதாதான் இருக்குது. பேரிடருக்கு அவங்க சில கட்டமைப்புகள் வச்சிருக்காங்க, டெபினிஷன் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அதை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. அதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ அவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வழியில நடக்கிறோம், அவர்கள் என்ன செய்தார்களோ அதை செய்வோம் அப்படின்னா இன்னைக்கு போயிருக்கணும்ல. இந்த ஒரு அரசாங்கத்துல இன்னைக்கு 1 லட்சம் கோடி நமக்கு வருமானம் ஒரு வருஷத்துல ஓன் டாக்ஸ் ரெவன்யூ இருக்க வேண்டிய இடத்துல 6% வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய வீழ்ச்சி. அது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. 6000 கோடி குறைஞ்சதுன்னா அதை நீங்க எங்கிருந்து காம்பன்சேட் பண்ணுவீங்க? லோன் எடுக்க முடியாது ஒரு லெவலுக்கு மேல. சொந்த வருமானம் எவ்வளவு டைட்டா டாக்ஸ் கலெக்ஷன் கொண்டு போனாலும் ஒரு பக்கம் நம்ம டாஸ்மாக கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு இருக்கிறோம். அதனால ஒரு தாக்கம் இருக்கு. 500 கடை மூடியாச்சு. எங்கிருந்து வருமானம் வரும்ன்றது நீங்க பார்க்கணும். ஆனா இதுல எதையுமே நெருக்கடியா இருக்கும்போது இப்போ கர்நாடகா அறிக்கை கொடுத்து அவர்களுக்கு நிதியும் ஒதுக்கப்பட்டுருச்சு. 1800 கோடி ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு வறட்சி நிவாரண நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்துருச்சு. அதே போல கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் உடனடியாக வறட்சி அறிவித்து அதுக்கான வேலைகள் தொடங்கிட்டாங்க. தமிழகம் அதுல பின்தங்கிருச்சா? கர்நாடகா நிதியவே வாங்கிருச்சு. அவங்களுக்கு வார்தா வந்துச்சா? வார்தா வந்தப்போ எல்லாரும் ஃபீல்ட்ல நின்று பண்ணிட்டு இருந்தோம்ல. அவங்களுக்கு அந்த சைக்ளோன் இங்க தான் அடிச்சது. இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. இப்ப ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவு ஃபைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லா மாநிலங்களுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல. இது மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம ஆக்டிவா தான் இருக்கோம். வறட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கிட்டோம் நான் நினைக்கல. இந்த 52% டிராப் இன் ரெயின்ஃபால்ன்றதே 62%. இது திருவள்ளூருக்கு தான் 52. திருவள்ளூருக்கு 52. ஸோ நான் சொன்னது தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் டிசம்பர் 2 வரைக்கும் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். இந்த ஒரு வாரத்துல ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஏன்னா 31 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு அந்த சீசன் இருக்கு. அது வரைக்கும் நாங்க கொடுப்போம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேகமாக ஒரு மாநில அரசாங்கம் இயங்க முடியுமோ அவ்வளவு வேகமா இயங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். விவசாய சங்க பிரதிநிதிகள் சொல்ற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறது, விவசாயிகளுடைய இந்த மரணத்தை முழுமையாக பதிவு செய்ய மறுக்கிறது அரசு, குறிப்பாக காவல்துறை மறுக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம் எப்பயுமே வந்து வெளிப்படையா இருந்து பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் தான். இல்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலம் பயனடையும்னு நினைக்கிற அரசாங்கம் கிடையாது. ஏற்கனவே பல விஷயங்கள்ல இது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். காவல்துறை பதிவு செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பல வாய்ப்புகள் இருக்கு அதை பதிவு செய்யறதுக்கு. இந்த குற்றச்சாட்டுல சாரமே இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த நேரத்திலையும் நீங்க வந்து மீடியா மூலமாக உங்க ஊடகமே வந்து இவ்வளவு ரன் பண்ணி இருக்கீங்க. அதனால ஊடக வாய்ப்புகள் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அளவுல இருக்கு. அந்த பயம் அரசாங்கத்துக்கு நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் திமுக மாதிரி இல்லாம ஊடகங்களை ஸ்ட்ராங்குலேட் பண்ற அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்திற்கும் இருக்கிற பிரச்சனைகளை சொல்றது ஊடகத்தினுடைய கடமையா இருக்கு. இப்ப நீங்களே 3 ஸ்டோரி ரன் பண்றப்போ யாருக்கும் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பதியாம இருக்கிறதுக்கு யாருக்கும் துணிச்சல் வராது. அதனால இந்த குற்றச்சாட்டுல சாரம் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனா நீங்க சில அமைச்சர்களே கூட சொல்றாங்க இதனால் ஏற்பட்ட மரணங்கள்ல இன்னைக்கு சில அமைச்சர்கள் 1-2 அமைச்சர்கள் குறிப்பிடுறாங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து விமர்சன பார்வையோடு பார்க்கப்படுகிறது. எப்படி இப்படி வந்து விவசாய மரணங்களை அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல தொடங்குகிறீர்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு கடுமையான கண்டனங்கள் வரல. இப்ப 106 மரணங்கள்னு NCRB ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற டேட்டால எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. NCRBல NHRC நோட்டீஸ் கொடுக்கறாங்க. பட் அந்த காசஸ் வந்து அவங்களாலே எப்படி வந்து டெல்லியில உட்கார்ந்து அவங்களால எஸ்டிமேட் பண்ண முடியும்? அது என்ன காரணங்களுக்காக இதனால் இது நிகழ்ந்தது என்பதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாம அதை பண்ண முடியாது. இந்த கருத்தை நானும் சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு நான் ஒரு குறிப்பிட்ட இன்னார் வந்து இதனாலதான் மரணம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்திற்கு ஜா கமிட்டி இங்க வந்தாங்க. உச்சநீதிமன்றம் அமைத்த ஜா கமிட்டி வந்து காவிரி வாரியத்திற்காக வந்தபோது தமிழக அரசாங்கத்திட்ட இருந்து இப்படியான எந்த விவசாய மரணத்தை பற்றியும் குறிப்பிடப்படல. கர்நாடகா ஒரு 50 லட்சம் பேரை வந்து மரணம் அடைந்ததா சொன்னுச்சு. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த போது அது அவர்களுக்கு சாதகமாச்சு. கர்நாடகாவுக்கு தான் உயிரிழப்பு அதிகமா இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய பார்வை அப்படி போச்சு. அதனால இங்க இருக்கிற மரணங்களை பதிவு செய்வது என்பது அரசாங்கத்திற்கு எதிரானதோ அல்லது அரசாங்கம் செயலிழந்துருச்சுனோ கிடையாது. ஆனா இந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை நம்ம வந்து அதிகமா சொல்ல வேண்டி இருக்கிறது. இது ஒரு குமுலேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஓராண்டுலயோ இந்த 5 ஆண்டுலயோ நடந்துடல. அது தொடர்ந்து வர்ற பிரச்சனைகளின் நிகழ்வாக இந்த மரணங்கள் நடக்குது. ஆனால் இதை ஏன் தமிழக அரசு மறைக்கணும் அல்லது குறைக்கணும் அப்படிங்கிற கேள்விதான் வருது. கண்டிப்பா அந்த குற்றச்சாட்டுல உண்மையில நினைக்கிறேன். ஒரு சாய்நாத் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவருக்கு எந்த கடப்பாடும் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு. அவரு ஆரிஜின் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அக்ரிகல்ச்சரை நம்ம கெடுத்துட்டோம். இந்த பாலிசி வந்து அக்ரிகல்ச்சரை ரொம்ப அன்வயபிளா ஆக்கிருச்சு. அதனால இதே நேரத்தில்
பிரஸ்டீஜ் நிறைய பார்க்கறவங்க, சுயமரியாதை நிறைய பார்க்கறவங்க 2 கம்யூனிட்டிஸ். ஒன்னு வந்து விவசாயிகள், இன்னொன்னு வந்து சிறு தொழிலதிபர்கள். நீங்க அதையும் மறந்துடாதீங்க. அதே NHRC இந்த NCRB ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா அதிகமா தற்கொலை பண்றவங்க இந்தியா முழுக்க தொழில் முனைவோர்கள். அவங்களுக்கும் கடன் வாங்கிட்டு வீட்டோட சூசைட் பண்றவங்க எத்தனை கேஸ் இருக்கு. இங்க மட்டும் இல்ல மறுக்கல, எல்லா மரணங்களுமே நிச்சயமாக தவிர்க்கப்படணும் தான். அது நம்ம வந்து இந்த மரணம் அது இதெல்லாம் சொல்லல. நான் விவசாயிகளுடைய மரணம்ங்கிறது இந்த ஆண்டுல ரொம்ப அதிகமா இருக்கும்போது அதை பத்தின ஒரு கவலை இன்னும் அதிகரிக்குது. ஒட்டுமொத்த சமூகத்தின் பார்வையும் அது பக்கம் திரும்புறதுக்கு அது ஒரு காரணம். எண்ணிக்கை ரொம்ப கூடுதலா இருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரிலீஃப் கொடுக்க போறோம். விவசாய தொழிலாளர்களும் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கடைசியா நாங்க எப்ப வேலைக்கு போனோம்னே சொல்ல தெரியாத அளவிற்கு பல வாரங்கள் ஆன நிலைமையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகுது? கண்டிப்பா அதையும் பார்க்குறோங்க. இந்த நாங்கள் செல்லும் பொழுது ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறது, விவசாய கூலிகள் இந்த காலகட்டத்தில் என்ன ஆனாங்க. இப்போ வந்து எம்என்ரிகா, நம்ம மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமா முறையா செயல்படுத்துற அரசாங்கம் தமிழக அரசாங்கம். இது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டமுமே கூட கடந்த 6 மாதங்கள்ல சரியா எங்களுக்கு கிடைக்கல, கொடுக்கப்படலங்கிறது குற்றச்சாட்டுகளா தொழிலாளர்கள் பக்கத்துல இருந்தே வருது. அது இருந்தாலாவது நாங்க இதை சமாளிச்சிருக்க முடியும். வேலை உறுதி திட்டத்தை அதை மாற்றியமைத்தது பிஜேபி அரசாங்கம், உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு விஷயத்தை ப்ராஜெக்டைஸ் பண்ணாம நம்ம கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு. முக்கியமான காரணம் அதுதான், உங்களுக்கு வந்து இந்த திட்டம் மாடிஃபை பண்றதுக்கு. ஆனா அந்த மாடிஃபிகேஷன் பண்ணப்பவும் கூட நம்மோட மேனுவர்ஸ் குறையாம பார்த்துக்கிட்டோம். இப்ப பண்ணை குட்டைகளை நோக்கி அதை திருப்புறது ஒரு முக்கியமான டைரக்ஷனல் சேஞ்ச். இப்போ வந்து அதுல வந்து ரிட்டர்ன் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாருடைய அந்த விவசாயிகளுடைய பண்ணைகள்ல குட்டை அமைக்கிறதுன்றது இவ்வளவு பண்ணுவோம், இவ்வளவு வந்து அதனால ஒரு தண்ணி கேப்சர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா நடக்குதுன்னு புரியும் பொழுது அதில் மாற்றங்கள் கொண்டு வந்து தமிழக அரசாங்கம் அதை அழகா செயல்படுத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சமூக பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு சமூக பாதுகாப்பு எங்கேயும் கிடையாது. அதுதான் இவ்வளவு திட்டங்கள், சமூக பாதுகாப்பு இதெல்லாம் இருந்தும் இத்தனை பேர் உயிரிடுறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக பார்க்கப்படுது. அது நம்ம தவிர்த்திருக்கலாமோ? ஏன்னா ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியை நான் பார்க்கும் போதும் பெரிய அளவுக்கு மனவலியை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. அதுல 2-3 விஷயங்களை நம்ம வந்து பதிவு பண்ணோம் நேயர்களுக்கு. நாகப்பட்டினத்துல ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, சிவசங்கரின்னு ஒரு 6 வயது பெண், தந்தை தாய் 2 பேருமே இல்ல. இன்னைக்கு வந்து யார் அந்த பொண்ணை வளர்க்கறது அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நாங்க 10ஆம் நாள் காரியத்துல தாங்க முடிவு பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான சில கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அந்த மரணத்தினுடைய பின்னாடி ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமா போகுதே, அதை வந்து இன்னமும் கூட இது வந்து வெறும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக மட்டுமே நான் கொண்டு போய் வைக்க விரும்பல. இது எல்லோருமே இதுல கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்கிறதுனால இந்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து இதை பத்தி நான் நிறைய பேசுறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மனித நேயத்தை வந்து இந்த அமைச்சரவையில் இருக்கிற 32 பேரும் முழுமையாக உள்வாங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அந்த காட்டினதை நானும் பார்த்தேன். அந்த நிமிஷமே அந்த பிள்ளைக்கு அரசாங்கம் மூலமாகவோ இல்ல வந்து தனி மனிதர்களாகவோ ஆஃபர் பண்றது நிறைய ஹெல்ப் இருக்கு அந்த பிள்ளைக்கு. உங்களுக்கே தெரியும், நிறைய வந்திருக்காங்க. எங்களுக்கே தொடர்பு கொண்டு நிறைய பேர் அதுக்கு மனிதநேயம் அப்படின்றது வந்து இப்ப புரட்சி தலைவி அம்மாவுக்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் மாற்று கட்சியிலிருந்து மாற்றி காட்டும் முதல் விஷயம் நாங்க நினைக்கிறது ஊடகத்துல வந்திருக்கு. அது தமிழகத்தின் மனச்சாட்சியை உலுக்கி எழுப்பி இருக்கிறது. எந்த விதத்திலும் தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்வு இல்லாம செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னொரு கோரிக்கை வைக்கப்படுது, பயிருக்கு காப்பீடு இருக்கிறது. அதே போல விவசாயிகளுக்கு ஒரு காப்பீடு. நீங்க உழவர் பாதுகாப்பு திட்டம் ஒன்று இருக்கு, அது ஆனா விபத்து நடந்தால் மட்டுமே அதுல வந்து கிடைக்குது. ஆனால் எந்த விதத்துல இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கு விவசாயிகளுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம், அவர்கள் மரணம் அடைந்தால் ஒரு நிதி கிடைக்கிற மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்துல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த கவரேஜ் கொண்டு வர்றதுக்கு. அது மாஸ் ஸ்கீம் தான். அதை மாநில அரசாங்கமே எடுத்து இல்ல தன்னார்வலர்கள் மூலமாக அதுக்கு கொடுக்கிற பிரீமியத்தை கூட கட்ட முடியாம தான் இன்னைக்கு இருக்காங்க. அது ஒண்ணு அவேர்னஸ் அதிகப்படுத்துறது, பீமா யோஜனா அப்படின்னு பிஎம் பேர்ல ஒண்ணு வந்திருக்கு. கண்டிப்பா இது வந்து அட்லீஸ்ட் அந்த 1 லட்சம் ரூபாயாவது என்ன காரணத்துக்காக மரணம் இருந்தாலும், நீங்க சொன்ன மாதிரி உழவர் பாதுகாப்பு திட்டத்துல ஒரு லெவல் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து அதை இன்னும் காம்ப்ரிஹென்சிவா ஆக்குறது மத்திய அரசாங்கத்தோட திட்டத்து மூலமாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதை வெகு விரைவில் தமிழக அரசாங்கம் ஒரு முன்முயற்சி எடுக்கும் நான் நினைக்கிறேன். இதையும் உங்கள் மூலமாக கவனத்துக்கு மீண்டும் கொண்டு வரதுக்காக நான் அதை பதிவு பண்றேன். அவங்களுடைய வேண்டுகோளாகவும் அரசாங்கத்திட்ட அவங்க எதிர்பார்ப்புகளாகவும் இருக்கு. பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மத்திய அரசாங்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மினிமம் பிரீமியம் எதிர்பார்க்கிறாங்க. அதை வந்து
நம்மளே உள்வாங்கி செய்ய முடியுமான்றத கண்டிப்பா சாத்தியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த ஜிஎஸ்டி, அதுல இப்போ தற்போதைய நிலை என்ன? தமிழகத்தினுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறதா? மத்திய அரசாங்கம் என்ன நிலைமையில அதை வச்சிருக்கிறது? முதல்ல அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது ஒரு சமஷ்டி கூட்டமைப்பு, ஃபெடரல் இன்ஸ்டிடியூஷனா அதை உருவாக்கியிருக்கோம். அதுக்கு முக்கிய பங்கு வகித்தது தமிழ்நாடுன்னு இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம். அந்த 33 பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து மத்திய அரசாங்கம் தனது இஷ்டங்களை எல்லாம் அதுல நிறைவேற்றிக் கொள்ளாமல் மாநில அரசாங்கங்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கியது தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து ஒரு 11 மாநிலங்கள் அதுல ஓரளவு இணைந்து செயல்பட்டு இருக்கோம். எந்த ஷரத்துமே நம்ம அப்ரூவ் பண்ணாம அது அங்க பாஸ் பண்றது இல்லை. இன்னைக்கு ஒரு 250 ஷரத்துக்கள் இந்த 4 சட்டங்கள்ல உங்களுக்கு தெரியும். சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்ற 3 சட்டங்கள், இழப்பீட்டுக்காக ஒரு சட்டம், இந்த 4 சட்டங்களையும் சேர்த்து 250 ஷரத்துக்கள் இருந்ததுன்னா இப்போ 10-12 மீட்டிங்ஸ் நடந்துருச்சு கடந்த 3.5 மாதங்கள்ல. பெருமளவு இதுல வந்து எஃபர்ட் எடுத்து அந்த 245 ஷரத்துக்களுமே எதுவுமே ஆன்டி ஸ்டேட் கிடையாது, எதுவுமே வந்து மாநிலங்களின் உரிமைக்கு மாறாக கிடையாது. குறைந்தது 36 விஷயங்கள்ல நாம் அதுக்கு மாற்று கருத்து கொடுத்து அதை மாற்றி அமைக்கிறதுக்காக பாடுபட்டு ஜெயிச்சிருக்கோம். முடிந்த அளவிற்கு பிரஷர் அப்ளை பண்ணி சில விஷயங்களை சாதித்திருக்கிறோம், பெரிய அளவு சாதிச்சிருக்கோம். இதுவரைக்கும் இன்னும் சாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து கிராஸ் எம்பவர்மெண்ட். யாரு அந்த அதிகார பகிர்வு மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் யார் கலெக்ட் பண்றது, இந்த டாக்ஸை யார்கிட்ட இருந்து யார் கலெக்ட் பண்றது? 1 கோடி அசசிஸ் இருக்காங்கன்னா அதுல எத்தனை அசசிஸை வந்து மாநில அரசாங்கம் மட்டுமே கலெக்ட் பண்ற உரிமை இருக்கு, எத்தனை அசசிஸ்க்கு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் இணைந்து கலெக்ட் பண்ற உரிமை இருக்குன்றதுல மிக முக்கியமான பேட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இதுலயும் வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உதய் திட்டத்துல திங்கட்கிழமை தமிழக அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் தங்கமணி போய் கையெழுத்திட போறாரு. இது முழுமையாக எதிர்க்கப்பட்ட ஒரு திட்டம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். கண்டிப்பா இல்ல, அது வந்து திமுகவால் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களால் விதைக்கப்படும் விஷ வித்து இந்த கருத்து. அம்மா அவர்கள் உதய் திட்டம் முதல்ல வந்தப்போ அதை மாடிஃபை பண்ணணும், 7 விஷயங்கள்ல அதுல மாற்று கருத்து அம்மா வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பேங்க் வந்து எனக்கு 2% வட்டி குறைக்கிறதுக்கு நீ என்ன பங்களிப்பு அளிக்கிற, இதைத்தான் அம்மா வந்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்ட கேள்வி. இப்ப அதை மாத்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்துல பங்களிப்பு இருக்கு இந்த உதய் திட்டத்துல. 2வது, நான் வந்துட்டு இந்த பெனிஃபிட் 2000 கோடி எனக்கு கிடைக்குது, இந்த பெனிஃபிட் கிடைக்குதுன்னா இதுக்கு வந்து நான் என்ன கட்டுப்பாடு எனக்கு விதிச்சுக்கணும்னு நீ சொல்றேன்னா 3 மாசத்துக்கு ஒருக்க கரண்ட் வரிய கூட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. கரண்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்கன்னா அதை வந்து மாத்தி அமைக்கணும் 3 மாசத்துக்கு ஒருக்க. அதுவும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மாத்தி அமைக்கும் சொல்றீங்க, எனக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாதுன்றீங்க. ஏற்கனவே ஒழுங்குமுறை வாரியம் தானே உங்களுக்கு வந்து பரிந்துரை செய்ய முடியும், பரிந்துரை செய்ய முடியும். ஆனா மாத்திரதா மாத்தலையான்னு முடிவெடுக்கிறது தமிழக அரசு. ஒவ்வொரு முறை நம்ம வந்து மின்கட்டணம் உயர்த்தும் போது என்ன சொல்றோம், இது வந்து ஒழுங்குமுறை வாரியம் கொடுத்தது அப்படின்னு அப்ப நம்ம சொல்லிட்டோம். எத்தனை வருஷத்துக்கு இருக்கு? 5 வருஷமா. இப்ப இன்னைக்கு வந்து மாத்தி அமைச்சு 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இவன் சொல்றது 3 மாசத்துக்கு ஒருக்க நீங்க மாத்தி அமைக்கணும்னு சொன்னாங்க, அதை எதிர்த்தோம். இது மாதிரி 7 விஷயங்களை எதிர்த்த ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் சந்தோஷப்படுறாங்க. இது வந்து அவளு உமி ஊதி சாப்பிடலான்ற கதை தான். அதை மாத்திட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி இருக்கான்னு தான் கேட்கிறோம். மாதிரி இருக்குல்ல, அவள் தான் 2 பேரும் கொண்டு வர போறாங்களா அப்படிங்கறது இப்ப கேள்வி. கண்டிப்பா. அதனாலதான் நீ கையெழுத்து போட போறோம், இல்லன்னா ஏன் கையெழுத்து போட போறோம்? இன்னைக்கு வந்து அவங்க அவள் எடுத்துட்டு வராங்க, நம்ம உமி எடுத்துட்டு போறோமா? 2 பேரும் அவள் கொண்டு போறோம். மத்திய அரசாங்கம் நாங்கள் கேட்கிற நிதிகளை கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. பல நேரங்கள்ல அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வருதாக்கு இது வரைக்குமே வரல அப்படிங்கிறீங்க. இந்தியால பாராளுமன்றத்துல 3வது பெரிய கட்சி அதிமுக. இத்தனை எம்பிக்களை வச்சிருக்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஏடிஎம்கே ஏன் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிறது? பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கோம். 2 நாளைக்கு முன்னால 31 அமைச்சர்கள் அடங்கிய அவையில சிஎம் சார்பாக நான் பேச முடிஞ்சது. ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட விரும்புறேன். 86,800 கோடி மத்திய அரசாங்கம் வந்து இந்த FRBM சட்டத்துக்கு கீழே மாநில அரசாங்கங்களுக்கு 2006 இருந்து 2015 வரைக்கும் இந்த 10 வருடங்கள்ல மத்திய அரசாங்கம் சீட் பண்ணிருக்குன்னு சிஏஜில அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அதுல வந்து தமிழக அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய பணம் மட்டுமே 4,500 கோடி.
அன்னைக்கு இருந்த 31 பேர்ல இதை எடுத்து பேசிய ஒரே அரசாங்கம் தமிழக அரசாங்கம். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்கவுங்க துள்ளிட்டு வர்றாங்க, ஐயோ எங்களுக்கு இவ்வளவு வரணும், எங்களுக்கு இவ்வளவு வரணும், எங்களுக்கு இவ்வளவு வரணும்னு சொல்லிட்டு. அதனால மாநில அரசாங்கம் ஒரு இன்னைக்கு கேள்வி கேட்க அரசாங்கமாக, மத்திய அரசாங்கத்துடைய காலரை பிடிச்சு உலுக்கி உரிமையா கேட்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கின்றது. இது ஒரு இருக்கிறதா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை வச்சு நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கிறது. தமிழக அரசாங்கத்துடைய விஷ விதை ஊடகங்கள் மூலமாக எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஸ்டாலின் மட்டுமே பல எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு விஷயத்தை கோயபல்ஸ் பிரச்சாரம் தானே. 5 விஷயங்கள் சொல்றீங்க, நீட்டு சொல்றீங்க, புது எஜுகேஷன் பாலிசி சொல்றீங்க, ஜிஎஸ்டி சொல்றீங்க, உதய் சொல்றீங்க. இது எல்லாத்திலயுமே இப்ப இந்த மேம்பாலத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க, மதுரை வாயில் மேம்பாலத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க. திருப்பி திருப்பி சொல்றதுனால ஒரு பொய் உண்மை ஆயிராதுல்ல. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எவ்வளவு அழுத்தமாக குரல் கொடுக்க முடிகிறதோ அந்த அழுத்தம் இதுல கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது இருக்குல்ல. கண்டிப்பா அந்த இஷ்யூ ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அதனால நாங்க அதை செஞ்சதுல பெருமைப்படுறோம். அந்த இஷ்யூ நேஷனல் ஹைலைட் வந்தது, அதுல ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. அதுல நீங்க கொடுத்த அந்த அழுத்தம் இதுல இருந்துதா? இங்க பாருங்க, இப்ப கொடுத்திருக்கிற அழுத்தம் பல தளங்கள்ல கொடுக்கப்படுது. ஓபிஎஸ் அவர்கள் நம்ம சிஎம் நேர பிஎம் பார்த்து பேசினப்ப எடுத்த ஒரு 70-75 இஷ்யூஸ் ஒன்னும் அவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுல சில ஆக்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்திலே ஓபிஎஸ் கேட்ட அந்த 19 விஷயங்கள்ல 4 விஷயங்கள்ல பாசிட்டிவா அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. இதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள். மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு சொல்றாரு, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இங்க ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு உருவாகி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு. அரசியல் வெற்றிடம் ஒரு பக்கம், மக்கள் மனசுல இருக்கிற வெற்றிடம் இன்னொரு பக்கம். இன்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து 29 வருஷங்கள் ஆகியும் கூட அவர் விட்டு சென்ற வெற்றிடம் ஒரு சாதாரண தொண்டன் மனசுல யாரும் நிறைக்க முடியாது. அதே மாதிரி அம்மா விட்டு சென்ற வெற்றிடம் சின்னம்மா சொன்ன மாதிரியே கூட அது 1000 வருஷம் ஆனாலும் நிறைவேற்ற முடியாத வெற்றிடம் தான். அதே நேரத்தில் இவங்க சொல்ற அரசியல் வெற்றிடம் என்பது வெகு விரைவில் இந்த ஒரு மாதத்திலே கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வெற்றிடத்தையும் நிரப்பி அதுக்கு மேலேயும் போய்கிட்டு இருக்கு. இது நீங்க அடுத்த தேர்தலில் பாப்பீங்க. ஏன்னா 2 பெரிய பெரிய லெகசி. இதை என்ன விதத்துல நான் புரிஞ்சுக்கிறது, ஒரு மாதத்தில் அப்படிங்கிறது முதலமைச்சராகவும் திருமிகு சசிகலா அவர்கள் பொறுப்பெடுத்து 2 தலைமையும் ஒன்னாகி நாங்க இன்னும் உறுதியான ஒரு இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்றது. நான் அந்த கருத்து சொல்லலைங்க. இப்போ இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சியிலையும் ஒரு தலைமை மாற்றம் என்பது இவ்வளவு ஸ்மூத்தா, இவ்வளவு பேரால 2800 பொதுக்குழு உறுப்பினர்களும் முழு மனதாட அக்செப்ட் பண்ணி இந்த மாற்றம் நிகழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. ஆனால் ஆட்சியிலையும் இப்ப அவங்க பொறுப்புக்கு வரணும்னு அமைச்சர்கள் எல்லோரும் சொல்வதற்கான என்ன காரணம் இருக்கு, என்ன தேவை இருக்கிறது? முதல் முறையாக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை நாங்கள் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் சந்திச்சோம். அதுல அவங்க சொன்ன விஷயம், இதை பத்தி நீங்க ஊடகங்கள்ல பேசுறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டாங்க. ஓகே, அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆட்சி என்பது கட்சிக்கு கட்டுப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அவரே வெளிப்படுத்துறாரு, முதலமைச்சரே வெளிப்படுத்துறாரு, எல்லா இடங்கள்லயும் முதலமைச்சர் வெளிப்படுத்துறாரு, கட்சிக்கு முழு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது. ஒரு 2 அதிகார மையம் 3 அதிகார மையம்ன்ற கேள்வியே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சின்னம்மா அவர்கள் முதல் வழி நடத்துதல், நாங்க எல்லா அமைச்சர்களும் ஒரு 2 மணி நேரம் அம்மா கூட செலவு செய்தப்போ அந்த அளவு பிரில்லியண்டா அவங்க ரிவ்யூ பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பேசுற ஜிஎஸ்டி உட்பட அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. அவர்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை அமைச்சர்கள் பேசிவிட முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பேசியது 3 அமைச்சர்களும் ஒரு துணை அமைச்சர்கள் பேசினாங்க. பப்ளிக்ல பேசினது 3 பேர். அறிக்கையாகவே துணை சபாநாயகர் திரு தம்பிதுரையுடைய அறிக்கையே வந்தது. அம்மா சின்னம்மாவை பொறுத்த வரைக்கும் எதையும் மறைமுகமாக செய்யணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இது ஒரு ப்ரிமெச்சூர் டிஸ்கஷன். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதே ஊடகத்தில் சொல்லியிருக்கேன். சின்னம்மா என்ன சொன்னாங்க, இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் இதில் இருக்கணும். எல்லாம் போய் பாருங்க, விவசாயிகளை பாருங்க, எல்லாம் போய் பள்ளி குழந்தைகளை பாருங்க. அவங்க சொன்ன விஷயம், ஏன் இன்னும் சைக்கிள் கொடுக்கல, ஏன் இன்னும் இந்த விஷயங்கள் போய் சேரல, பாடப்புத்தகங்கள் போய் சேராதான் இருக்கு, அவங்க ரிவ்யூ பண்ணாங்க இன்னைக்கு. அதனால அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே நான் நாளைக்கு முதல்வர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தை அவங்களும் வெளிப்படுத்தல. சில
அமைச்சர்கள் அந்த உந்துதலால அவங்களும் வந்து யாரும் அம்மா சொல்லி செஞ்சேன்னு யாரும் சொல்லலை. சத்தியமா நான் அவங்ககிட்ட நேரில் பார்த்து கேட்டேன். எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல, சரி ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ, நம்மளும் சொல்லாமல் இருக்கனால நம்ம தப்பா எடுத்துக்கோ அளவுன்னு எண்ணம் கூட இருக்கும் பலருக்கும். எல்லாமே கிடப்பு அரசியல் ரீதியா நான் புரிஞ்சுக்க முடியுது சில இதுல. அடுத்த கட்டமா இப்போ அதிமுக எப்படி வந்து ஒரு தலைமை மாற்றத்தை சந்தித்திருக்கிறதோ அதே போல எதிர்க்கட்சி ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவிலையும் ஒரு செயல் தலைவராக திரு ஸ்டாலின் இப்போ வந்திருக்கிறாரு. இது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை சட்டமன்றத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கட்சி ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பலமும் பலவீனமும் நாங்கள் அறிந்ததுதான். இந்த மாற்றத்தால பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு நான் நினைக்கல. திமுக ஒரு ஃபிளக்ஸ்ல இருக்கிற காலகட்டம்னு நினைக்கிறேன். அந்த ஃபிளக்ஸ்ல வந்து என்ன மாற்றங்கள் நிகழ போகிறது, என்ன மாதிரி பிரிவினைகள் வரப்போகிறது, பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்சஸ் என்ன மாதிரி வரப்போகுதுன்றதெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான எதுவுமே தெரியல. தோற்றமே நேரடியாக அவர் வந்து இன்னைக்கு வந்துட்டாரு, வேற உள்ள கட்சி உட்கட்சியில எந்த பிரச்சனையும் இருக்கிறதாக தெரியல. சட்டமன்றத்திலுமே கூட அதிமுக எப்பவுமே திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை தான் உற்று நோக்குமே தவிர, ஏன்னா 3-4 தலைவர்கள்னு அம்மாவே சொன்னாங்க தெரியும். இல்ல அந்த டைம்ல சொன்ன நேரம் வேறு. இன்னைக்கு வந்து திரு அழகிரி கட்சியிலே கிடையாது. சட்டமன்றம் கூடும். தமிழகத்தினுடைய மையமான முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் கருதுவது இந்த விவசாயிகள் பிரச்சனை. அதுல இம்மீடியட் சொல்யூஷன், லாங் டர்ம் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்ல தமிழக அரசாங்கம் முழுமையாக உள்ளிறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 32 அமைச்சர்கள் விவசாயியா சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறோம் எல்லா இடத்துலயும். அம்மா இருந்தா என்ன செய்வாங்களோ அதை நாங்க செய்வோம். இது ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு நான் நம்புறேன். ஓகே, உளவியல் ரீதியான அப்ரோச்ன்றது இதை விட வேற ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிரெக்ட் பர்சன் டு பர்சன் அப்ரோச் ஒரு வெற்றி அடையும். எல்லாத்துக்கும் மேல இருக்கிற எல்லா நலத்திட்டங்களையும் அம்மா இருந்தப்போ இருந்த நலத்திட்டங்கள் அனைத்துமே சிந்தாமல் சிதறாமல் மடைமாறாமல் பெனிஃபிஷரிஸ் கொண்டு போய் கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அது சின்னம்மா சொன்ன சைக்கிளாக இருந்தாலும் சரிதான், இல்லை சிஎம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற மற்ற எல்லா நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரிதான். ஒரு எம்பவர்ட் டீம் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்ன்றது உங்க ஊடகம் போல எல்லா ஊடகங்களும் ஒத்துக்கிற ஒரு விஷயம். ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் பயப்படுற ஒரு விஷயம். இன்னைக்கு 32 பேர் உங்க ஸ்டூடியோவில் உட்காந்து மீடியாவை சந்திச்சு பேசுறதுக்கு வர்றாங்கன்றது பெரிய மாற்றம் நினைக்கிறேன். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் சின்னமா அலோவ் பண்ணாம நடக்கல. கண்டிப்பா வந்து அவங்க ஒரு நல்ல இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். என்னன்னா இன்னைக்கு வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அரசாங்கத்தின் முன்னால வைக்கிறதுங்கிறது அதை தீர்வுகளுக்கான ஒரு ஊடகமாக நம்மளுடைய பணின்னு பாக்குறோம். அதே போல இந்த பிரச்சனைகள்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றது இன்னைக்கு அமைச்சர்கள் பேசுறாங்க, அதிகாரிகள் பேசுறாங்க. நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கிறது. இந்த மாற்றத்தோடு இனி ஒரு உழவருடைய உயிர் கூட போகாது அப்படிங்கிற நிலையை தமிழ்நாடு உருவாக்கும், தமிழக அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதலோடு உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.